ப்ரைஸ் த லார்ட். இந்த வாரத்துலேயும் உங்கள் எல்லாரையும் இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக மீட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சேஃபாகவும் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்றது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை இவ்வளோ நாள் ஐசப்பா வந்து தன்னோட கண்ணின் மணியை போல் காத்து எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றி அவரோட தோல் மேலே நம்மளை தூக்கி சுமந்து வந்திருக்கார் இல்லையா? இந்த வாரத்துலேயும் நம்ம எல்லாரும் ஒன்றா டீன்ஸ் பிள்ளைகளாக சேர்ந்து ஆண்டவரை சந்தோஷமாக நம்மளோட முழு பலத்தோட முழு இருதயத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து ஆராதிக்கலாம். வாங்க. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Lord is good and his mercy endures forever. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாடு நம்ம தேவனை ஆராதிப்போம். முதலாவது ஆராதனை ஆராதனை பாட்டை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே
ஆராதனை செலுத்துவோமா? Praise you Jesus, praise you. யோபு 23:14 ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கிறாரு, He performeth the thing that is appointed for me. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வசனம் கொடுத்துருந்தாருன்னா அது எந்த சிச்சுவேஷன் மாறி காமிச்சாலும் we know one thing, that His word is always true. அது ஒரு நாளும் வெறுமையாக நம்ம திரும்பி வர போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொள்ளணும், அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம உரிமை பாராட்டணும். நம்ம சிச்சுவேஷன்ஸ் யோசிப்போம், ஏன் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு, நான் யோசித்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. நோ ப்ராப்ளம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் தீமைக்கல்ல, நன்மைக்காகவே முடிய பண்ணுவார். யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா, அவர் சின்ன வயசுல ஆண்டவர் அவருக்கு நிறைய ட்ரீம்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ட்ரீம்ஸ்லாம் அவர் ரொம்ப யோசிச்சிருப்பாரு, இந்த ட்ரீம்ஸ்லாம் என் வாழ்க்கையில் சீக்கிரமாக நிறைவேறணும்னு யோசித்தாரு. ஆனால் எந்த ட்ரீமும் சீக்கிரமாக நிறைவேறல. இட் டுக் அ லாங் டைம், almost 22 years for what God has promised to be fulfilled. அந்த 22 yearsம் ஜோசப் போன பாதை சாதாரண பாதை கிடையாது, ரொம்ப கஷ்டமான பாதை. அவங்க சொந்த சகோதரர்கள் அவங்கள ஒரு குழியில் போட்டாங்க, அவர் பிரிசனில் போட்டாங்க. அவர் தப்பாக அவர் மேலே பழி சொன்னாங்க. பாத்திரக்காரங்கள் அவங்கள மறந்து போனாங்க. இவ்வளோ சிச்சுவேஷன்ஸையும் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு தான் ஜோசப்க்கு கவர்னர் என்ற போஸ்ட் கிடச்சிச்சு. பிகாஸ் தட் வாஸ் காட் ஆர்டெயின்ட் போஸ்ட் ஃபார் ஜோசப். ஏன்னா அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஒரு அழகான வசனம் இருக்குது பைபிளில், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அதை வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. He is not the God of liar, He is the God of truth. அவர் உண்மையுள்ளவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலாமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், அதை தடுப்பது யாரு? கைத்தட்டி உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா. அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர
தட்டி ஆண்டவர் ஆராதிப்போமா? Praise you Jesus. இன்னொரு அருமையான வசனம் பைபிள்ல, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவானாம். He who dwells in the secret place of the Most High shall abide under the shadows of the Almighty. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு அடைக்கலம். அந்த அடைக்கலம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த ஒரு அடைக்கலம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும். எந்த விதமான வைரஸ், என்னென்னமோ சொல்றாங்க, கொரோனா வைரஸ் அப்படி இப்படின்னு, let come what may, நம்மளுடைய கூடாரத்தை எதுவுமே அணுகாது. You know why? Because we are under the shadows of the Almighty. After all, அந்த கொரோனா வைரஸ் உடைய டயமீட்டர் சொன்னாங்கன்னா it is just 400 to 500 diameters. அவ்வளோ சின்ன வைரஸ்க்கு நம்ம உலகமே பயப்படும் போது, நம்ம இந்த உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அந்த தேவன் நம்மளுடைய தேவன். எல்லாரும் சேர்ந்து உன்னதமானவரன் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழல் தங்குவான். அந்த பாட்டை விசுவாசத்தோட பாடுவோம். எந்த சூழ்நிலையும் நம்மளை அசைக்காது, எந்த கிருமியும் நம்மளை நேராது. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே தகப்பனே. ஆராதனை உமக்கே, தகப்பனே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 Hallelujah, Lord. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா? Oh, we
we worship you, Jesus. Oh, we worship you, Father, Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Oh, Jesus, we worship you, Lord. Lord, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம். எந்த சிச்சுவேஷன்லையும் தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே, எங்கள் நம்பிக்கைக்குரியவர் நீர் மாத்திரம் தகப்பனே. Lord, it is only you, Master God, in whom we can completely trust your Father. Lord Jesus, வேறு யாரையும் எங்களால் நம்ப முடியாது தகப்பனே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் தகப்பனே. Lord, any situations, Master God, anything that we cross through, Father Lord, it is only you, Master God, in whom we trust, oh Father Lord Jesus. Hallelujah, Jesus. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், உணர்ந்து பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தங்கச்சி, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. அவரை தவிர வேறு யாரும் நம்ம இந்த உலகத்தில் நம்பிக்கை உரியவர் அல்ல. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Oh, Jesus. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலச்சாம். அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலச்சாம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை மாத்திரம் நம்புவேன் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே, உம்மை மாத்திரம் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கை உண்மையில் மட்டும் இருக்கட்டும் தகப்பனே. Lord, help us to trust only you, Master God. Thank you for blessing this worship, Father Lord. எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த ஆராதனையில் பிரியப்பட்டிருப்பாரு, நம்ம விசுவாசிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கனெக்ஷன்ஸ். ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பைபிள்லேருந்து கனெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வாரமும் நம்ம ஒரு புது கனெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரவீன் அண்ணா ஃபார் கனெக்ஷன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த கனெக்ஷன் நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ஸை பற்றி இந்த கேள்விகள் நிறைய கேட்டிருந்தோம். நீங்களும் அது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக இப்போ கரெக்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்த்துடலாம்.
இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்ஸ் கோனா பி அபவுட் சாங்ஸ். அதாவது சாங்ஸ்னாலே வந்து பைபிளில் வந்து சாம்ஸ் தான். ஸோ சாம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபெமிலியரான சாம்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அதை பற்றின ஒரு பிக்சர் க்ளூஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதை பேஸ் பண்ணி அது என்ன சாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்ன சாம் இன் த சென்ஸ் எந்த சாப்டர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம் 23, சாம் 80 அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். வேர்சஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து வேர்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா வேர்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரைட், புரிஞ்சிச்சிடல? நம்ம நேராக கேள்விக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஹியர்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி அண்ட் பேசிக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். ஸோ இதில் வந்து 3 பிக்சர் க்ளூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூ என்னென்னா, ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நடந்துட்டு இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி இது எந்த சாமில் வரும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, செகண்ட் கொஷினில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து ஒரு டேபர்நாக்கிளோட கோட் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. அடுத்து வந்து 1000 அப்படின்ற ஒரு நம்பர். தேர்ட் வந்து Day 1. ஸோ இதை வச்சு இது என்ன சாம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேர்ட் கொஸ்டின். இந்த தேர்ட் கொஸ்டினில் என்னென்ன இருக்குன்னா, யூல் ஃபைண்ட் அன் யங் பாய், ஒரு யங் பாய் ஒரு யங் மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி, வே ஒரு பாத் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்து வாஷிங் ஹேண்ட்ஸ், அது ஒருத்தர் கை கழுவுற மாதிரி ஒரு பிக்சர். ஸோ இதை வச்சு இது என்ன சாம். ஃபோர்த் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கண்கள், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் அப்படின்ற ஒரு பாட்டிலில் எழுதி ஹெல்ப்புன்னு இருக்குது. மூணாவது வந்து ஒரு ஹில். ஸோ இதை வச்சு இது என்ன சாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வேர்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா, இஃப் யூ பர்டிகுலர் அபவுட் த வேர்ஸ், நீங்கள் அந்த வேர்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் ஒரு கை பார்க்குறீங்க, ஒரு ஹேண்ட், அதுக்கப்புறம் ஒரு மஸ்குலர் பாடி காட்டுற மாதிரி ஒரு கேரிகேச்சர் இருக்குது, ஒரு மஸ்குலர் மேன் அப்படின்னு காட்டுற மாதிரி. தேர்ட் வந்து ஒரு ஆரோ. ஸோ இதை வச்சு இது என்ன சாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் 2 பிக்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஒரு டீர் இருக்குது, மான். அப்புறம் அடுத்தது வந்து ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வச்சு இது என்ன சாம் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இஸ் அ 7th கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத் இருக்குது, ஒரு வே ஒரு பாத், ஒரு பாதை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைல்டோட ஃபீட்டு பார்க்குறோம். அப்புறம் மூணாவது வந்து ஒரு லேம்ப்பு. ஸோ இந்த 3 வச்சு இது கனெக்ட் ஆகிற ஒரு சாம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் ஹியர்ஸ் யுவர் லாஸ்ட் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டோட விங்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஷீல்டு இருக்குது. தேர்ட் பிக்சரில் ஒருத்தர் வந்து கையில் ஏதோ கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு இது என்ன சாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஃபெமிலியர், நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த சாம்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த சாங்ஸ் அப்படின்னும் போதே வந்து பாட்டுன்னு சொல்லுவோம். பாட்டுனா பாடுறது ஒன்று. இதே இந்த பாட்டு அப்படின்றத வந்து இன்னொரு டேர்முக்கும் யூஸ் பண்ணுவோம், ஒரு கான்டெக்ட்லேயும். அது எங்கன்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து யார் சொல்கிறதும் கேட்க மாட்டான்ப்பா, அவன் பாட்டுக்கு அவன் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி பிஹேவியர். ஆக்சுவலி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி அந்த மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க, யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க நினச்சது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ இந்த 2மே வந்து 2 எக்ஸ்ட்ரீமு. இந்த 2மே வந்து ரொம்பவே டேஞ்சர். நம்ம வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து எல்லார் மேலேயும் இல்லை எல்லா நிலைமையிலும் வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் நம்ம லைஃப்பில் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ இந்த 2மே வந்து நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கெட் தி சஜஷன்ஸ், கவுன்சல்ஸ் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் எல்டர்ஸ், மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து வந்து, இல்லை நம்மளோட வெல் விஷயர்ஸ் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து வாங்குறது வந்து தப்பு ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட வந்து நம்ம அட்வைஸை வாங்கிக்கலாம். பட் அட் தி எண்ட் வந்து நம்ம தான் வந்து அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இட் இஸ் our duty, it is our responsibility. நாம தான் எடுத்தாகணும். We cannot always depend upon others for taking decisions. அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், நான் பண்ணுறதாண்டா கரெக்டு, நான் யாரையுமே கேட்க மாட்டேன், அதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் வந்து எடுக்கிறது ரொம்ப தப்பு. இந்த 2மே வந்து நம்ம லைஃப்பை வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில டெம்பரரி சந்தோஷங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில முக்கியமான முடிவுகள் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு தாங்களாக யோசித்து அது என்ன மாதிரி இருக்குன்னு டிசைன் பண்ணாமல் எடுத்து அது வந்து ரொம்ப பேடாக முடிஞ்சு ரொம்பவே வந்து அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க முடிவுகளை நினச்சி. இதே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து இந்த டெசிஷன் எடுத்ததுனால தங்களுக்கும் இந்த டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஒன். ஆக்சுவலி எந்த ஒரு டெசிஷனுமே வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு வேலை கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுமா, வி ஹேவ் டு சீக் தி அட்வைஸ் ஆஃப் அவர் எல்டர்ஸ், நம்மளுக்கு வெல் விஷர்ஸ் ஆர் சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இதுக்காக, நம்மளுக்குன்னு தெரிஞ்சவங்க, சில நம்மளுக்குன்னு நல்லதாகவே நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்களே, அவங்ககிட்ட அட்வைஸ் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அண்ட் தென் வி ஹேவ் டு கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம ஆண்டோட சமூகத்தில் போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஆண்டவரே, பட் வாட் இஸ் யோர் வில், வாட் இஸ் யோர் பர்பஸ், வாட் இஸ் யோர் பாத் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா நம்ம டெசிஷன் எடுக்கும்போது இட் வில் பி அ ரைட் ஒன். கேவரில்
கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சர்மனில் சொல்லியிருப்பாரு, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம யாருமே வந்து சும்மா அப்படியே ஆக்சிடெண்ட்டாக படைக்கல. எல்லாருக்குமே வந்து நம்ம கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டவர் நம்மளை வந்து தெரிந்து கொண்டார். ஆண்டவர் வந்து நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாம், இந்த ஃபீபிள் பார்ட்ஸ், ரொம்ப டெண்டர் பார்ட்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டவர் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு வாட்டி சாமில் நம்ம படிச்சிருக்கோம். அண்ணனும் ஒரு வாட்டி சொன்னார். ஸோ நம்ம யாருமே வந்து ஆண்டவர் சும்மா நம்மளை படைக்கல. எல்லாருக்குமே வந்து ஹி ஹேஸ் அ பர்பஸ் இன் அவர் லைஃப். நம்ம என்ன பண்ணணும்னா, whenever we take a decisionல we have to ask God for what is our purpose. ஸோ அந்த பர்பஸ்க்கு நோக்கி நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா then it will be a great one and that actually brings a great prosperity in our life, right? சரி, ஸோ இந்த வாரத்துக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இதை பாருங்கள், தொடர்ந்து உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Until then, it is me, Praveen, signing off from this session. Thank you and take care. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட கனெக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஆன்சர் தெரிஞ்சிருக்கோன்ற நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனுக்குள்ளே போக போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடச்சிட்டே இருக்குது. இந்த வாரமும் நம்மளோட ஒரு புது கொஷினுக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஜோயல் அண்ணா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜோயல் அண்ணா ஃபார் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன். Sunrises and east and sets in west. Sunrises and east and sets in west. Sunrises and east and sets in west. Sunrises and east and sets in begins. Sunrises and east and sets in west. Sunrises and east and sets in west. Sunrises and east and sets in west. Lights travel fast and so on. Lights travel fast and so on. இது 1.5 மணி நேரமாக படிச்சுட்டு கோகுலே, சயின்ஸ் வேற லெவலில். உலகம் உருவானது சயின்ஸ் தான், அனிமல்ஸ் உருவானது சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ் தான். சயின்ஸ் தான் எல்லாமே. சயின்ஸா? சயின்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. பைபிளில் பார்த்தனா ஃபர்ஸ்ட் வருஷமே கடவுள் வானத்தையும் பூமியும் படித்தார். அது மாத்திரமா, டே 1ல லைட்டை படித்தார், டே 2ல ஸ்கையும் வாட்டரையும் பிரித்தார், டே 3ல பிளான்ஸையும் லேன்ஸையும் படித்தார், டே 4ல சன்னு மூணு ஸ்டார்ஸ்லாம் படித்தார்டா. பாருடா, இதுலயே லாஜிக் சொதப்புது. அதான் டே 1லயே லைட்டு படிச்சிட்டாரு, அப்புறம் டே 4ல சன்னு படிக்கலாம். அண்ணா என்னண்ணா திடீர்னு சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த ஈவினிங் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்காக நன்றி. லாஸ்ட் வீக் வர முடியல, சாரி. பட் எனிவே இந்த வாரம் சூப்பர்பான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நானுமே அதிகமாக இந்த கேள்வியை குறித்து நான் யோசிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஃபஸ்ட்டு நாளே வந்து வெளிச்சம் உண்டா கடவுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் 4வது நாள் தானே சன்னே வந்துச்சு அப்படின்னு. பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி, ரொம்ப படிச்சிருக்கீங்க, நிறைய யோசிச்சிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் we need to understand that our God is beyond our thoughts. நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவர் தேவன். ஆண்டவருக்கு வந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தரதுக்கு ஒரு சூரியன் தான் வேணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கிரியேஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்முடைய மனித மூளைக்கு அது புரியவே புரியாது. அதான் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்ம 100% நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே கடவுளாக இருக்க முடியும். நம்ம வந்து அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய பிரெயின், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அவருடைய வழிகளை வந்து நம்ம முழுமையாக நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஸோ we need to understand that ஆண்டவர் வந்து 4வது நாள் சூரியனை படைச்சிருந்தாலும் ஆண்டவர் வந்து சூரியனை வச்சு தான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தர வேண்டும் என்ற அவசியம் எதுவுமே இல்லை. அதற்கு பேரலாக நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம புதிய எருசலேம் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த சிட்டி ஆஃப் நியூ ஜெருசலம். இந்த நியூ ஜெருசலம் பற்றி எழுதும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இட் கோஸ் லைக் திஸ்: நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது வரப்போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூ ஜெருசலம் சிட்டிக்கு வந்து வேதம் சொல்லுது, அந்த இடத்துக்கு வந்து சூரியனும் தேவையில்லை, சந்திரனுமே தேவையில்லை. நம்ம நினைக்கிறோம் வெளிச்சத்தை தரணும்னா சூரியன் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு. ஆனால்
ரெவலேஷன்ஸை நம்ம வாசிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி, இந்த நியூ ஜெருசலம் சிட்டிக்கு வந்து வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, அந்த சிட்டியை பிரகாசிப்பிக்கிறதுக்கு சன்னும் தேவையில்லை, மூணும் தேவையில்லை, ஆண்டவருடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய விளக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் ஆண்டவர் சொன்னார் லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த லைட்டுனா நம்மளுக்கு சூரியன் தான் அப்படின்றது நம்முடைய மனிதனுடைய தாட். ஆனால் வேதம் சொல்கிறது போல் ஆண்டவருக்கு வந்து ஒரு சிட்டியை பிரகாசிப்பிக்கிறதுக்கு சன்னும் தேவை கிடையாது, ஆண்டவருக்கு மூணும் தேவை கிடையாது, அவருடைய மகிமையே அதற்கு போதுமானது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ வி ஷுட் நாட் புட் ஆர் பிக் காட் இன்டு அ ஸ்மால் பாக்ஸ் அண்ட் சே, ஒரு சின்ன பெட்டியில் போட்டு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை சூரியன் மூலமாக தான் தர முடியும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. நம்முடைய தேவன் வந்து ராக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவே அவர்களை நடத்தின அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு வந்து சன் இஸ் ஜஸ்ட் அனதர் கிரியேஷன் ஆஃப் ஹிஸ், அவருடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட இன்னும் ஒரு படைப்பு தான். நமக்கு ஒருவேளை சன் ரொம்ப பெருசாக தெரியலாம், நம்ம சன்னை பார்த்து வாவ் எவ்வளோ எனர்ஜி இது ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு சூரியன் ஒரு மிகப்பெரிய படைப்பாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையால் உருவாக்கின அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பு, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அனதர் கிரியேஷன். எப்படி ஆண்டவர் வார்த்தையினால் எல்லாற்றையும் சிருஷ்டித்தாரோ, எப்படி வந்து ஆண்டவர் மிருகங்களை படைத்தாரோ, எப்படி செடிகளை படைத்தாரோ, எப்படி வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அழகாக படைச்சாரோ, அதை போல் சன் வாஸ் ஆல்சோ another கிரியேஷன். ஸோ அதனால் சன் தான் என்னமோ பெரிய இது மாதிரியும் சன்னால் தான் வெளிச்சத்தை உலகத்துக்கு தர முடியும் அப்படின்ற ஒரு அவசியம் ஆண்டவருக்கு கிடையாது. வேதம் சொல்கிறது போல் அவரே மகிமையாய் பிரகாசிப்பிக்க வல்லமை உடையவர், அவரே வந்து விளக்கு என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால் ஆண்டவர் ஒருவேளை 4th டேல சன்னை உருவாக்கியிருந்தாலும் லைட் வந்து சன் மூலமாக தான் வரணும் அப்படின்றது எந்த விதத்துலையும் ஆண்டவருடைய பொட்டென்ஷியலுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவர் சூரியனே இல்லைனாலும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து நிச்சயமாக வெளிச்சத்தை தரக்கூடிய அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். ஸோ ஆண்டவர் வந்து முதலாவது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை வந்து கொடுத்தார் அப்படின்னும் போது அது சன் மூலமாக தான் வரணுன்ற அவசியம் இல்லை, ஆண்டவருடைய மகிமையே அதற்கு போதுமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம முழுமையாக அது எப்படி வெளிச்சம் வந்தது அல்லது என்ன சோர்ஸ்னால வெளிச்சம் வந்தது அப்படின்றது நமக்கு ஒருவேளை பைபிளில் தெளிவாக நமக்கு எழுதப்படாவிட்டாலும் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒன்று தான் அவருடைய சோர்ஸ் கிடையாது. ஆண்டவருக்கு பல சோர்ஸஸை உருவாக்க ஆண்டவருக்கு வல்லமை இருந்துச்சு. இன்னொரு ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹீ ஹிம்செல்ஃப் வாஸ் லைட். அவருடைய மகிமையே இந்த உலகத்தை பிரகாசிப்பிக்க போதுமான வெளிச்சத்தையும் அதற்கு மேலே வெளிச்சத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளது. ஸோ அதனால் டே 4ல் ஆண்டவர் சூரியனை படைச்சிருந்தாலும் டே 1ல் லைட் ஆண்டவர் படைச்சார். இட் நெசசரிலி நீட் நாட் பி ஃப்ரம் த சன், பட் ஆண்டவர் நிச்சயமாக பல சோர்ஸஸை உருவாக்க வல்லமை உள்ளவர். ஸோ வி மைட் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் கிரியேஷன், பட் காட் இஸ் பியாண்ட் அவர் தாட்ஸ்ன்றதை மறந்துடாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையுமே செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம வைக்கவே முடியாது. ஹி இஸ் பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன், நம்முடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்டவர். ஐ ஹோப் தட் திஸ் வுட் ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம்குள்ளே போக போகிறோம். இட்ஸ் டைம் ஃபார் காட்ஸ் வேர்ட். நம்ம டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் ஹேண்ட்லிங் லைஃப் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்துட்டு வரோம். A for animosity, B for betrayal, C for criticism, D for desperation, E for exaltation, F for frustration, G for grief, H for humiliation, I for irritation, J for jealousy, K for knowledge, L for liberty, M for mistakes, N for no, O for obedience and P for pressure வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்குள்ளே போக போகிறோம். இட்ஸ் Q for quarrels. நம்ம டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான குவாரல்ஸை மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு வேளை நம்ம பேரண்ட்ஸ் கூடயா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம், நம்ம சிப்ளிங்ஸோடவா இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாரல்ஸை மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நிறைய வாக்குவாதங்கள் நம்மளுக்குள்ளே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம 2 பேராக இருக்கும் போது தான் அந்த குவாரல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தனியாக இருக்கும் போது எப்போவுமே அந்த குவாரல்ஸ் வந்ததே கிடையாது, அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கவே நடக்காது. நம்ம எப்போயாவது 2 பேர் சேர்ந்து இருக்கும் போதில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு குவாரல், ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி குவாரல்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரசன் அண்ணா ஃபார் காட்ஸ் வேர்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்தில் நம்ம நியூ டாபிக் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட்லிங் குவாரல்ஸ், சண்டைகளை கையாளுவது எப்படி என்று சொல்லி நம்ம வரப்போகிற வாரங்களில் இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம கேட்க போகிறோம்.
எல்லாருடைய லைஃப்லையும் சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன சண்டைகளை நம்ம போட்டுருப்போம். நம்ம அக்கா கூட, அண்ணன் கூட, தம்பி கூட, தங்கச்சி கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம். மனுஷனுடைய லைஃப்லேயே வந்து 2 நபர்கள் இருந்தாலே அந்த இடத்துல சில வாக்குவாதங்கள் வரும், சில சண்டைகள் வரும். ஆனால் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய உறவுகள் மத்தியிலே ஒரு கசப்பான சண்டைகள் கூட வரும். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யார் என்று சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்தே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கும். பொதுவாக இந்த சண்டையை குறித்து பைபிள் அநேக காரியங்கள் நம்மளுக்கு விளக்கி சொல்லுகிறது. The 3 main reasons why quarrels begins. 3 முக்கியமான காரணங்கள் எதனால இந்த சண்டைகள் ஏற்படுது என்று சொல்லிட்டு தான் இந்த வாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். இடத்துல வசனம் சொல்லுகிறது pride leads arguments. நம்பர் 1, எதனால இந்த சண்டை உருவாகுது என்று சொல்லுங்கன்னா ஈகோ. நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லா நாலேஜ் இருக்கிறது, நான் தான் வயசில் பெரியவன் என்று நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த நான் என்ற அகங்காரம், தற்பெருமை, இது நிமித்தம் தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை ஏற்படுத்துகிறது. பைபிளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவோட சீஷர்களுக்குள்ளாக சில வாக்குவாதம் வந்தது, யார் பெரியவங்க யார் சின்னவங்க என்று சொல்லிட்டு. நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. எல்லாருக்கும் என்ன ஆசைனா பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய பொசிஷனில் இருக்கணும், நான் தான் பெரியவன், மற்றவங்களாம் என் கீழே தான் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த இருதயத்தில் அந்த தற்பெருமை வரும்பொழுது அந்த இடத்துல என்ன ஏற்படுதுன்னா ஒரு வாக்குவாதம் வருகிறது. அவனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குன்னா ஒரு தற்பெருமை ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. நீங்கள் பைபிளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா காயின் ஆபேலுக்குள்ளாக சில காரியங்கள் ஏற்படுகிறது. காயினுடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல் வருகிறது. எதை நிமித்தம் இது வருகிறது என்று சொன்னீங்கன்னா என்னுடைய காணிக்கையை கர்த்தர் வந்து அங்கீகரிக்கல, நான் அண்ணன், நான் பெரியவன், என்னுடைய தம்பியினுடைய காணிக்கையை வந்து கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி அவனுக்குள்ளாக நான் என்ற ஒரு அகங்காரம் வந்துருச்சு, தற்பெருமை வந்துருச்சு. அது நிமித்தம் அவனுக்கு என்ன காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, அவனுடைய முகம் நாடி வேறுபட்டதான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துச்சு. எதுக்கு நிமித்தம் தெரியுமா? நான் மூத்த சகோதரனாக இருக்கிறேன், என்னுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாக ஒரு கோபம் ஏற்படுகிறது. நீங்க 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நம்முடைய லைஃப்பில் நம்மளுக்கு மேன்மை என்று நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம பொசிஷன் தான் நம்மளுக்கு மேன்மை, நம்ம எஜுகேஷன் தான் நம்ம மேன்மை, நம்முடைய ப்ராஸ்பரிட்டி தான் நம்மளுக்கு மேன்மை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மேன்மையாக இருக்கணும்னு ஒரு ஆசைன்னா நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னார், நன்மை செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். நன்மை செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு மேன்மை வருகிறது. ஆனால் காயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனுக்குள்ளாக அந்த எரிச்சல் வந்த உடனே அவன் என்ன காரியத்தை செஞ்சார் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, தன்னுடைய கூட பிறந்த தம்பியை வந்து அவன் கொலை செஞ்சுட்டான். அவன் நினைக்கல நாங்கள் 2 பேருமே வந்து அண்ணன் தம்பி தான், ஓன் பிளட்டு தான். அந்த ஒரு காரியம் அவனுக்கு இருதயத்தில் வரல. அவனுக்குள்ளாக ஒரு எரிச்சல் வந்துச்சு, ஒரு பெருமை வந்துடுச்சு. அவன் என்ன நினைச்சான், தம்பி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பியை கொலை செஞ்சுட்டான். காயின் பார்த்தீங்கன்னா அவனுடைய கோபம் எங்கே கொண்டு போச்சுன்னா ஒரு கொலை செய்யும்படியாக கொண்டு போயிடுச்சு. ஆனால் அவன் நினைச்சிட்டான் நம்ம கொலை செஞ்சுட்டோம், இது நிமித்தம் முடிஞ்சிருச்சு அவன் நினைச்சிட்டான். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சாபத்தை காயின் மேல் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, வசனம் சொல்லுது, நீ பூமியிலே நிலையற்றவனாய் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் நீ மாறிடுவாப்பா என்று சொல்லுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீஷர்களுக்கும் நமக்குமே ஒரு எக்ஸாம்பிளான ஒரு உதாரணமாக சில வார்த்தைகளை ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க மார்க் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி,
பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு நம்ம எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும்னா நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீசஸோட லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்தில் எந்தவித பெருமை கிடையாது, எந்தவித ஈகோ கிடையாது. அவரே நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். நீங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். அதெல்லாம் எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம இயேசு கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் சாந்தமும் மனத்தாழ்மையாய் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை இயேசு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் நியாயம் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, இயேசு யார்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணல, அமைதியா இருந்தாரு. அவருக்கு வந்த எல்லாவித காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு கூட அமைதியாக காணப்பட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இயேசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் எந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவராக இருந்தார், எந்த அளவுக்கு ஒரு அமைதி உள்ளவராக இருந்தார். ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் அவருக்குள்ளாக அந்த பெருமை, அந்த ஈகோ என்ற காரியம் அவருக்குள்ளாக கிடையவே கிடையாது. அவர் கிருபை பெற்ற ஒரு மனுஷன் தான், தேவனுடைய குமாரன் தான். ஆனால் நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் தான் இந்த உலகத்துக்கே ஒரு ராஜா, நான் தான் இந்த உலகத்துக்கே தேவன் என்று சொல்லிட்டு அவர் பெருமையான ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே யார்கிட்டையும் ஒரு வாக்குவாதமாக ஒரு அகங்காரமாக யார்கிட்டையும் அவர் பேசுவது கிடையாது. அவருக்கு வந்த பாடுகள் நிமித்தம் தாழ்மையோடு கூட சாந்தத்தோடு கூட எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது செகண்ட் ரீசன் ஏன் இந்த சண்டைகள் நம்மளுக்கு வருகிறது என்று சொன்னால், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஈகோ, ரெண்டாவது செகண்ட் என்மிட்டி, ஒரு பகைமை. அதாவது மற்றவங்களை நம்ம ஒரு பகையோடு கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். வசனம் சொல்லுகிறது அன்பே சகல பாவங்களையும் மூடும் என்று நம்ம சொல்லுகிறது. ஆனால் நம்ம ஒரு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த லவ், அந்த அன்பு கண்டி இல்லாத நிமித்தம் நம்முடைய இருதயத்தில் மற்றவங்களை நம்ம விரோதியை பார்க்கறது போல ஒரு பகையோடு கூட பார்க்கிறோம், ஒரு வெறுப்பாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் அன்பு காண்டி இருந்துச்சுன்னா மற்றவங்களை நம்ம எதிராளியை பார்ப்பது போல பார்க்க மாட்டோம், ஒரு பகை உணர்ச்சியோடு கூட பார்க்க மாட்டோம், வெறுப்பாக நம்ம பார்க்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மூடும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜோசஃபோட லைஃப்ல அவனை பிரதர்ஸ் அவனை எதிராளியை போல பார்த்தாங்க. எது நிமித்தம்னா, நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்பா தம்பியை ரொம்ப நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்து நிமித்தம் யோசேப்பை ஒரு எதிராளியை பார்க்கறத போல பார்த்தாங்களாம். அது மட்டுமல்ல, யோசேப்பு தன்னுடைய ட்ரீமை குறித்து, தன்னுடைய சொப்பனத்தை குறித்து கூட பிறந்த அண்ணன் தானே ஒரு உரிமையோடு கூட ஒரு ஆசையோடு கூட சொல்றாரு, அண்ணன் நான் இப்படி பார்த்தேன் என்று சொல்லிட்டு. நீங்க அதே ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். தம்பி நீ நல்ல பொசிஷனுக்கு வருவப்பா, உன்னோட ட்ரீம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், உனக்காக நான் தேவன் கிட்ட வேண்டிக்கிறேன் என்று சொல்லி அவங்க அப்படியே அவனை பாராட்டல, ரொம்ப அதிகமாக அவனை வெறுத்தாங்க, ஒரு எதிராளியை பார்ப்பது போல பார்த்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டை வேண்டாம், இந்த வாக்குவாதம் வேண்டான்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோபம், விரோதம், அந்த வெறுப்பு அவங்க இருதயத்துக்குள்ளாகவே இருக்கும். சண்டை யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனால் அந்த இருதயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பு நிமித்தம் தான் அந்த இடத்துல ஒரு சண்டை உருவாகும். அந்த இருதய மாற்றம் சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்தவித சண்டையும் ஏற்படாது. அதனால வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா சண்டை வரதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை என்று சொல்லிட்டு வசனம் அந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு தான் இருக்கணும். ஆனால் அந்த அன்பை தவிர அந்த வெறுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அடிக்கடி சண்டையை ஏற்படுத்திக்கிற ஒரு நபராக தான் நம்ம காணப்பட முடியும். இயேசு கூட இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் கடைசியாக அந்த சிலுவையில் அறைய டைமில் பிளாத்துவுக்கு தெரியும் இயேசு எந்த தப்பும் பண்ணலை,
எந்த காரியமும் அவர் செய்யல. இயேசு எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு தான் பிலாத்து நினைச்சாரு. ஆனால் பிலாத்து வந்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த ஜனங்க ஏன் இயேசுவை பகைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. நீங்கள் மத்தேயு 27 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் வாசித்தால், பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பிலாத்து வந்து கண்டுபிடிக்கிறார் எது நிமித்தம் இவங்க வந்து இயேசுவை இது பண்றாங்கன்னா இந்த பொறாமை நிமித்தம் தான். அது மட்டும் இல்லை, பிலாத்து வந்து சொல்றாரு, நீங்க பர்னபாஸை விடுதலை பண்ணணுமா இயேசுவை விடுதலை பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, அதே மத்தேயு 27 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பாருங்க, பிலாத்து வந்து ஜனங்க கிட்ட கேட்கிறார், ஓப்பனா கேட்கிறார், நீங்க வந்து பர்னபாஸை நான் விடுதலை செய்யணுமா, அவன் மோசமானவன் என்று நினைத்து கண்டிப்பாக அவனை தான் வேண்டான்னு சொல்லுவாங்க, இயேசுவை தான் விடுதலை ஆக்கணும் கூட சொல்லுவாங்க என்று சொல்லி அவர் நினைச்சு சொல்றாரு. ஆனால் இயேசுவை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவளா இருந்தாங்க என்று சொன்னால், நீங்கள் 20 வசனத்தை நீங்கள் வாசித்தால், பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இயேசுவுக்கு விரோதமாக ஏன் அப்படி காரியத்தை செஞ்சாங்கன்னா, இயேசு மேல ஒரு வெறுப்பு, இயேசு மேல அந்த அன்பும் கிடையாது. இயேசு ஒரு எதிராளியை பார்ப்பதோ பார்த்தாங்க. இந்த இயேசு இருக்கிறதுனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிறது, அது நிமித்தம் தான் இயேசு மேல வந்து தவறான காரியத்தை சொல்லி இயேசு எப்படியாவது சிலுவையில் அறையணும், கொலை செய்யணும் என்று சொல்லிட்டு தான் அந்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் ஜனங்களை ஏவி விடுகிறார்கள் என்று இந்த இடத்துல நம்ம வசனம் பார்க்கிறோம். நம்ம லைஃப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிடிக்காத நபர் இருந்துச்சுன்னா, அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா, எப்படியாவது அவங்க மேலே வரக்கூடாது, கீழே தான் இருக்கணும், அவங்கள ஒரு வெறுப்பாக தான் நம்ம பார்ப்போம், ஒரு கஷ்டமாக தான் பார்ப்போம். அது வந்து கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிறதே நம்மளுக்கு தப்பாக தான் தெரியும். இந்த இளையகுமாரோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளையகுமார் வந்து தப்பு பண்ணிட்டு அப்பா வீட்டுக்கு வராரு. அப்பா வீட்டில் வந்த உடனே அப்பா அந்த இளையகுமாரனுக்காக விருந்துகளை எவ்வளோ காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இளையகுமாரனுடைய அண்ணன், அந்த எல்டர் சன், அந்த மூத்த குமாரன் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்குள்ளேயே போல இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு வெளியிலே இருந்து ஒரு கோபத்தோடு கூட காணப்படுகிறான். நீங்கள் லூக்கா 15 அதிகாரம் 28 வசனத்தை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் வந்து ஈக்குவலாக ஷேர் இருக்குது, ஈக்குவலாக எல்லா பொசிஷன் இருக்குது, ஈக்குவலாக அன்பு இருக்குது அப்பாவுக்கு கிட்ட என்று அவன் நினைக்கல. தம்பி மேலே ஒரு வெறுப்பு நிமித்தம் தான் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவனுக்கு மனசே வரல. நிறைய பேர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை எங்கே உருவாகுதுன்னு சொன்னீங்கன்னா, எங்கே விரோதங்கள், எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக சண்டைகள் வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். தேர்ட் ரீசன் ஏன் இந்த சண்டை வருது நம்ம லைஃப்பில், எதனால இந்த சண்டை உருவாதுன்னு சொன்னால், மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம். ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் வந்து அவன் உயர்ந்த இடத்துக்கு போகிறான்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அவனை சுற்றி இருக்கிறவங்க அவன் மேலே ஒரு வெறுப்போடு கூட பார்ப்பாங்க, அவன் மேலே ஒரு கோபத்தோடு கூட பார்ப்பாங்க, அவனை சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. இவன் மட்டும் மேலே போயிட்டே இருக்கிறான் என்று சொல்லிட்டு அவனை வேண்டா வெறுப்பா எப்படியாவது அவனை கஷ்டப்படுத்தணும் என்று சொல்லிட்டு அவன் மேலே பொறாமை கொண்டு அநேக காரியத்தை செய்வாங்க. நீங்கள் வந்து ஆபிரகாமுடைய லைஃப்லையும் லோத்தோட லைஃப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 13 அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாமல் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணாதபடி அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பென்ஷன் வரும்பொழுது என்ன வந்துச்சுன்னா, வாக்குவாதம் வருது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் அந்த வாக்குவாதம் வருது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. ஒரு காரியத்தை நம்ம மறக்கூடாது. ஒருத்தர் எக்ஸ்பென்ஷன் ஆகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, கடவுள் தான் அவங்களை உயர்த்துறாரு என்று நம்ம நினைக்கணும். இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாமுடைய சன் ஐசாக்குடைய லைஃப்பில் கூட இதே காரியத்தை அவனும் அனுபவித்தான். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதே அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசித்தால் வசனம் சொல்லுகிறது, அவன் மகா பெரியவனான் ஆனான், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து போய்கொண்டே கூட இருந்தான். நீங்கள் 14 வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பாருங்க, அவனுக்கு மேல எதுக்கு பொறாமை கொண்டாங்கன்னா, அவனுக்கு அநேக ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இருக்கிறது நிமித்தம் அவன் மேல பொறாமை கொண்டாங்களாம். நீங்க 16 வசனத்தை நீங்கள் வாசித்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனா என்றான்.
பாருங்க, அந்த அபிமெலேக்கு ஈசா கிட்ட வந்து சொல்றாரு, எங்களை விட்டு நீ போயிடுப்பான்னு சொல்றாரு. ஏன்னா நீ எங்களை காட்டிலும் நீ வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஷன் ஆகிற, விரிவாக்கி போய்கொண்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன், எங்களை விட்டு போயிடுப்பான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்டே இல்லாமல் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நீங்கள் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பாருங்க, ஈசாக்கு எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க, அவங்ககிட்ட சண்டை போட்டாங்க. ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் பேசலை. அவன் வந்து இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலிருந்து வருது என்று சொல்லிட்டு பொறுமையாக கையாண்டான். நம்மளுடைய லைஃப்பில் கூட ஒரு காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய தம்பியோ, நம்முடைய தங்கச்சியோ, நம்முடைய அக்காவோ, நம்முடைய அண்ணனோ நம்மளுக்கு மேலே போகிறாங்க, ஒரு எக்ஸ்பென்ஷன் அடைகிறாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பொறாமை, கோபம், வெறுப்பு எதுவுமே நம்மளுக்கு உள்ள வரக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் நினைங்க, கர்த்தர் தான் செய்து கொடுக்குறாரு என்று சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம இருக்கணும். இன்றைக்கு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். எதனால இந்த சண்டை வருது என்று சொன்னால், நம்பர் 1 சொன்ன ஈகோ, நான் என்ற அகங்காரம். நம்பர் 2 இன்மிட்டி, அந்த பகைமை, அந்த விரோதம். 3வது சொன்ன எக்ஸ்பென்ஷன், ஒரு விரிவாக்க அடையிறது நிமித்தம் நம்மளுக்குள்ள சண்டை ஏற்படுகிறது. மற்றவங்க நம்ம கிட்ட சண்டை போடலாம், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற நம்ம கிட்ட வந்து வேண்டுதே நம்ம கிட்ட சண்டை கூட வருவாங்க. ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சண்டைகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம், தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தும் நினைச்சால், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எந்த மனுஷனும் எந்த காரியமும் நம்மளை தடுக்காது. ஆனால் அதை நம்ம மறந்து விட்டு மற்றவங்க முன்னேறாங்க, நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்ற அந்த பெருமையோ, அந்த அகங்காரமோ, அந்த பகைமையோ, அந்த வெறுப்போ நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம காயினை போல ஒரு சபிக்கப்பட்டவரை நம்ம மாறி விடுவோம். ஆனால் ஈசாக்குடைய லைஃப்பில் பாருங்கள், அவங்ககிட்ட எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ காரியத்தை சொன்னாங்க, இந்த இடத்த விட்டு போயிடுப்பான்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட எத்தனையோ வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் ஈசாக்குடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்போ, அந்த பகையோ, நான் தான் பெரியவன் என்று சொல்லிட்டு எந்த வாக்குவாதம் கூட பண்ணலை. கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே போனார். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் how to handle the quarrel, எப்படி இந்த சண்டைகளை கையாளுவது என்று குறித்து நம்ம பார்த்தோம். எங்கிருந்து சண்டைகள் உருவாது என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஒரு அன்புள்ள ஒரு மனுஷனா மாற்றுங்க ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவரே எப்படி இந்த சண்டைகளை கையாளுவது என்று சொல்லி எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த ஈகோ வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த இன்மைட்டி வேண்டாம், எங்களுக்குள்ள எந்த தற்பெருமை, எந்த காரியமும் எங்களுக்குள்ளாக வேண்டாம் ஆண்டவரே. நான் என்ற அகங்காரம் எங்களுக்குள்ளாக வேண்டாம் ஆண்டவரே, வெறுப்பு எங்களுக்குள்ளாக வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 3 காரியத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் ஜாக்கிரதையாய் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. எங்கள் லைஃப்பில் இனிமேல் சண்டைகள், குவாரல் எதுவுமே எங்ககிட்ட வேண்டாம் ஆண்டவரே. அன்பு என்ற காரியத்தை மாற்றும் எங்கள் இருதயத்துக்குள்ள ஊற்றி உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ACA ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.